Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸை கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ராசஸை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோன்னா நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பார்த்துட்டு அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நினச்சிட்ருக்கீங்க. சரியா, அது டோட்டலாக இது வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் வேகமாகவே நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். சரியா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க உடனே கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போச்சுன்னா உடனே என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம் எந்த அளவுக்கு வேகமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோவை வேகமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா ஜென்ரல் ரேங்க் வந்துச்சு. சரியா, ஜென்ரல் ரேங்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 28 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு கவுன்சிலிங் டேட் வந்துடும். சரியா, அப்படி கவுன்சிலிங் டேட் வந்தோடனே இப்போ எப்படி நமக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பேர்த்தையுமே கால்ஃபர் பண்ணிடுவாங்க. யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ யார் யாருக்கு ரேண்டம் நம்பர் அசைன் ஆச்சோ எல்லாருமே கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸே வந்து கம்மி தான். சரியா, மொத்தம் 4700 சீட்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் பிறந்த பசங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3500லேருந்து 3600 சீட்ஸ் இருக்கும். சரியா, அது மீதி இருக்க சீட்ஸுக்கு எல்லா பேருமே போட்டி போடலாம். எல்லாரும் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க வருவாங்க. சரியா, இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜும் கம்மி தான். 14+14 இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் காலேஜும் வந்து உங்களுக்கு என்னென்னா ரொம்பவே கம்மி. அதனால் என்னென்னா உங்களுக்கு 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஆளே கால்ஃபர் பண்ணுவாங்க. சரியா, அப்போது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு. மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன், கம்யூனிட்டி வைஸ் சொல்லலை, மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர்த்த கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுட்டோம்னா ஒரு 20,000 பேர்த்த கூப்பிடுவாங்க. சரியா, அந்த 20,000 பேர்த்துக்குமே இடம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா நமக்கு மொத்தமே இருக்க சீட்ஸே பார்த்திங்கன்னா 4,700 சீட்ஸ் தான் மொத்தத்துக்கே இருக்குது. சரியா, அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. சரியா, நீங்கள் இப்போ 20,000 பேருமே வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கு வந்து 2,000, எஸ்சிக்கு வந்து என்னென்னா 1,000. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கட்டுற நீங்கள் எந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபுள் கிடையாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,000, அப்புறம் 1,000 வந்து எஸ்சி எஸ்டிக்கு. சரியா, நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ண பின்னாடி என்ன வரும்னா சாய்ஸ் ஃபில்லிங். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருவீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். சரியா, ஆன்லைனில் நடந்த பின்னாடி என்னென்னா உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்த பின்னாடி என்னென்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். சரியா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வந்துடும். சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா 20,000 பே பண்ணணும். 20,000 எப்போ பே பண்ணணும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 20,000 பே பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கின பின்னாடி சப்போஸ் நீங்கள் வந்து நீட்டுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் வேறு காலேஜ் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், திரும்பி நாங்கள் தர மாட்டோம், நாட் ரீஃபண்டபுள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அதோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஹோல் ப்ராசஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஹோல் ப்ராசஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். சரியா, அப்போ என்னென்னா இந்த மாதிரி 1:5ங்கிற ரேஷியோவில் கூப்பிடும் போது உங்களுக்கே தெரியும் நம்மளை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க, நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா. நீங்கள் வந்து 2,000 தான் 2,000 வந்து அட்டன் பண்ணி கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடலாம். சரியா, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தான் 20,000 பே பண்ண போகிறீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எல்லா பேருமே என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேருமே மறக்காமல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். உண்மையிலே இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.